டான் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். மனிதனிடம் மறைந்திருக்கின்ற பூரணத்துவத்தை வெளிக்கொண்டு வருவதுதான் அறநெறி கல்வி. ஆக இந்த அறநெறி கல்வியில கூடுதலாக கவனம் செலுத்த தொடங்கிவிட்டோம். ஏனெனில் பல பிரச்சனைகளும் சிக்கல்களும் எதிர்காலத்தில் தீர்க்கப்பட வேண்டும். ஆகவே அறநெறி கல்விக்கு செல்கின்ற பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் எவ்வாறான நடத்தைகளை கொண்டிருக்க வேண்டும். நிச்சயமாக அறநெறி பாடசாலை இயங்குகிறது. அறநெறி பாடசாலை ஆசிரியர்கள், பெற்றோர்கள், இந்த மாணவர்கள், இந்த இயல்பாக்கம் நல்ல உறுதியான தொடர்பாடல் இருக்க வேண்டும். இந்த அறநெறி பாடசாலையில படிக்கின்ற பிள்ளைகளுக்குத்தான் ஸ்காலர்ஷிப், வரம்பு கோட்டு கீழ் உள்ள பிள்ளைகளுக்கு அறநெறி பாடசாலை போன உறுதிப்படுத்தினால்தான் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து அந்த ஸ்காலர்ஷிப் வழங்கப்பட இருக்கிறது. மேலும் அறநெறி பாடசாலை செல்கின்ற பிள்ளைகளுக்கு பல சலுகைகளை ஒழுங்குபடுத்துகின்றது அரசாங்கம். இதை பெற்றோர்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும். ஆகவே இது தொடர்பாக பெற்றோருக்கு விழிப்புணர்வு தேவை. ஆகவே பெற்றோர்கள் என்ன செய்ய வேண்டும்? தங்களுடைய பிள்ளைகள் மிகச்சிறந்த நல்ல ஒழுக்கமுள்ள கெட்டிக்கார பிள்ளைகளாக வர வேண்டும் என்றால் அறநெறி பாடசாலைக்கு அனுப்ப வேண்டும். அறநெறி பாடசாலை கோயில்களை மையமாக வைத்து திறந்திருக்கின்றது. அப்ப ஒழுங்காக அனுப்ப வேண்டும். சும்மா போய் பதிவு செய்து அனுப்புறது இல்லை. வாராந்த நடக்கிற அந்த நிகழ்ச்சிகளில பிள்ளைகளை பங்கு பெற்ற வைக்க வேணும். நிகழ்ச்சிகள்ல பேரண்ட்ஸும் வந்து பங்கு பெற்ற வேணும். ரெண்டு தனி மனிதர்கள் ஆகிவிட்டார்கள். பொது நிகழ்ச்சி இல்லை, இது இல்லை, குடும்பம் தனி மனிதர்கள். இது பிழைச்சிடும். அப்ப சோசலைசேஷன் மேற்கொள்ள வேணும். கலாச்சாரம், பண்பாடு, அயல் வீடு, குடும்பம், அந்த கிராமத்தை சுற்றியுள்ள எல்லா மக்களும் ஒரு பண்பாட்டு ஒருங்கிணைப்புக்கு கொண்டு வரப்பட வேண்டும். இல்லையேல் பல பிரச்சனைகள் ஏற்பட்டுவிடும். அப்ப இதில பெற்றோர்கள் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக இந்த அறநெறி பாடசாலைக்கு மாணவர்கள் அதற்குரிய சீருடையோட அந்த மாணவர்களை பெற்றோர் அனுப்பி வைக்க வேண்டும். இதுல கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டும். பிள்ளைகளுடைய உளச்சுவாதாரம் பேணி நல்ல போசாக்குள்ள நல்ல உணவுகளை கொடுத்து இந்த அறநெறி பாடசாலைக்கு பிள்ளைகளை அனுப்ப வேண்டும். இது பெற்றோருடைய கடமை. பல பெற்றோர்கள் இவ்வாறு அனுப்புவது இல்லை என விமர்சனம் சொல்லப்படுகிறது. அது கஷ்டம் இல்லை அப்பால் அந்த பிள்ளைகள்ல பெரும் அக்கறையீனமாக காணப்படுகிறார்கள். தங்களோட பிள்ளை படிக்கணும் தானே ஒன்று சொல்கிறார்கள். ஆனா பிள்ளைக்கு ஈடுபட்டு பிள்ளையோட உடன் இருந்து செயலாற்றுகின்ற பெற்றோர்களுடைய செயற்பாடுகள் குறைந்து விடுகின்றன. இது பாதிப்பை ஏற்படுத்தும். அடுத்தது பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக நடத்தல். அப்ப அறநெறி பாடசாலை பிள்ளைகளுக்கு அம்மா அப்பா பொருத்தம் இல்லாம அவர்களுக்கு முன்னால சண்டை பிடிக்க கூடாது, தீய வார்த்தைகள் பேசக்கூடாது, இந்த போத பொருட்களை பயன்படுத்தக்கூடாது. இப்ப நாங்கள் ஒரு ஆய்வு செய்தோம். அதுல பிள்ளைகள் வந்து சொல்கின்றன. ஆக பாருங்க, அப்ப இதுக்கு என்ன நடவடிக்கை எடுப்பது? அவர்களே திருந்த வேண்டும். திருடனா பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. ஆக அவர்களே திருந்தி சரியாக முன்னுதாரணமாக செயலாற்ற வேண்டும். இல்லாவிட்டால் அறநெறி பாடசாலைக்கு அனுப்பி பிள்ளையினோட நடத்த மாறாது. பிள்ளை அனுபவ கல்வி. பிள்ளை பார்த்து செய்யும். அம்மாவை பார்த்து செய்யும், அப்பாவை பார்த்து செய்யும், ஆசிரியரை பார்த்து செய்யும், பக்கத்து வீட்டு பார்த்து செய்யும், அந்தணரை பார்த்து செய்யும், பெரியோர்களை பார்த்து செய்யும். பிள்ளை தவறு விடுவதில்லை. அவர்கள் செய்வதை பார்த்து செய்கிறது. அப்ப இதில பெற்றோர்கள் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும். அவரோடு சேர்கின்ற பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளோடு சேர்த்து விடுதல். பாருங்க, அவை கண்காணிக்க வேணும். சிறு பிள்ளைகள் அவை விளையாடி இதண்டு படிப்பினம். கட்டிலமை பெறுவ பிள்ளைகளை அவை அவதானித்து சரியாக வழிப்படுத்தி அவர்களோடு உடன் இருந்து அவர்களுக்கு அறநெறி கருத்துக்களை கொடுப்பதற்கு, அந்த பாடசாலையில அவருடைய ஒழுக்கம் சரியாக இருப்பதற்கு பெற்றோர் உதவி செய்ய வேணும். தனியா ஆசிரியர்களை அல்லது பாடசாலையை குற்றம் சுமத்த முடியாது என்ற வகையில இதில பிள்ளைகளை நல்ல ஒரு இறை வழிபாட்டில் ஈடுபட்டு ஒரு சிறந்த பிள்ளைகளாக வருவதற்கு பெற்றோருடைய விழிப்புணர்வு சிறப்பாக அமையட்டும். நன்றி, வணக்கம்.